உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். என்னது, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டியா? என்னப்பா சொல்ற? என்னம்மா மது, கௌதம்க்கு என்னாச்சுமா? பாட்டி, நீங்க பதட்டப்பட ஒண்ணும் இல்ல பாட்டி. சின்ன காயம்தான். டாக்டர் கட்டு போட்டிருக்காரு. மா, டாக்டர் வேற என்னம்மா சொன்னாரு? ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காரு பாட்டி. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. மது, நீ இருக்கிற தைரியத்துலதாம்மா நான் இருக்கேன். இவனை நல்லபடியா பாத்துக்கோமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்க வாங்க, நாம சாப்பிடலாம் வாங்க. கடவுளே, என் பேரனுக்கு ஒண்ணு ஆகாம பாத்துக்கோ. பாட்டி நீங்க வாங்க, நம்ம போலாம் வாங்க. அப்பாடா, கௌதம், பாட்டி இப்ப நீ எந்திரிச்சு போனியா? என்ன பாட்டி சொல்றீங்க? நானே காலில் இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கேன், நடக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு போனியான்னு கேக்குறீங்க? என்ன? இல்லப்பா, எனக்கு நீ எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். என்ன பாட்டி, அவருக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, அவரால் எப்படி எந்திரிச்சு போக முடியும்? அதானே, நல்லா கேளுங்க மதுமிதா. சரிப்பா சரிப்பா. ம். டே கௌதம், இப்ப நீ திரும்ப எந்திரிச்சு போனதானே? என்ன பாட்டி விளையாடுறீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கேன், என்ன போய் எந்திரிச்சு போனியான்னு கேக்குறீங்க? சரி சரி சரிப்பா, அதுக்கே ஏன் கோவப்படுற? இவன் எந்திரிச்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. மது, அவன் எந்திரிச்சு போன மாதிரியே இருந்துச்சு, ஆனா அவன் இல்லைன்னு சொல்றாமா. என்னம்மா சிரிக்கிற? பாட்டி, அவருக்கு கால் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சும்மா. சும்மாவா? என்னம்மா சொல்ற? பாட்டி ஆமா, நேத்துல இருந்து அவர் சும்மா விளையாடிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற? ஏன் அப்படி அவன் பண்றான்? எதுக்காக பண்றாருன்னா அது எனக்கு தெரியாது பாட்டி. இல்லம்மா, நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்ற. கௌதம் அப்படிலாம் பண்ண மாட்டான். என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? பொய் சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. இதுல அவன் எப்படி பொய் சொல்லுவான்? பாட்டி அதெல்லாம் மத்த விஷயத்துல, இந்த விஷயத்துல ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்துல என்ன? எந்த விஷயத்துல? அது சும்மா விளையாடுற விஷயத்துல சொன்னேன். இல்லம்மா, நிச்சயமா அவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. இல்லன்னா ஆபீஸ்க்கு போகாம இப்படி எல்லாம் வீட்ல இருக்க மாட்டான். பாட்டி இப்ப என்ன, உங்க பேரனுக்கு அடிபடலன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? நான் நிரூபிக்கிறேன். பாட்டி, இந்த பால் பாயாசத்தை இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். அவரே டெம்ட் ஆகி எந்திரிச்சு வருவாரு பாருங்க. நீங்களே உங்க கண்ணால பாக்க போறீங்க. உட்காருங்க.
பாட்டி எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிச்ச ரசமலாய், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேசரி, இதுல உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்! இந்த பால் பாயாசம் கௌதம்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஓ, ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காளே. இவன் நம்மள சாப்பிட கூட்டிட்டு போவாளா இல்லையான்னே தெரியலையே. பேசாம அவ பார்க்காதப்போ நாமளே எந்திரிச்சு போய் சாப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், மது கண்டுபிடிச்சிருவா. பாட்டி இப்ப பாருங்க, அவரால கண்ட்ரோலே பண்ண முடியாது. தானா எந்திரிச்சு வருவார் பாருங்க. மது இன்னைக்குன்னு பார்த்தா இதெல்லாம் செய்யணும். பரவாயில்லையே, நல்ல கண்ட்ரோல் தான். எவ்வளவு நேரம் இப்படி கண்ட்ரோலா இருக்கீங்கங்கறத நானும் பாக்குறேன். அவன் எந்திரிச்செல்லாம் வரல, ஆ? நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப நிரூபிக்கிறேன். ஹம். மது, ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. அவசரப்பட்டுட்டியடா. ஓ, போதுமா பாட்டி? கௌதம், அப்படி வாங்க வழிக்கு. காலையில இருந்து என்னெல்லாம் டிராமா பண்ணீங்க? நீங்க போடுற டிராமாலாம் எனக்கு நல்லா தெரியும். டேய், உன்னை பத்தி அவ்வளவு பில்டப் போட அவகிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். இப்படி போய் சொல்லி என்ன கவுத்துட்டியேடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.